அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் சங்கீதம் 119:17 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். உம்முடைய அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்பதை நாம் நேற்றைய தினத்திலும் கூட உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து என்ற இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை சிந்தித்தோம். நீடித்த வாழ்வு என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் வெகுமதி என்று பார்த்தோம். அது அவருடைய கிருபை என்று பார்த்தோம். தேவன் நம்மை காக்க வேண்டும், தேவன் எனக்கு நீடித்த வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா வாழ்வும் அவருடைய கிருபை என்று பார்க்கிறோம். அதே போல வேதம் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறது. தன்னுடைய பரிசுத்தவான்களினுடைய பாதைகளை தேவன் பாதுகாக்கிறார், தன்னுடைய படைப்புகளை தேவன் பாதுகாக்கிறார், உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாக்கிறார் என்று பார்க்கும். இந்த ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜெபத்தினுடைய செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்க அப்படின்னா, உமது வசனத்தை கை கொள்வேன் என்று சொல்றார். எதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்வேன். நான் பிழைத்து அப்படின்னு சொல்லும்போது, தேவன் எனக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை எனக்கு கொடுத்தனால நான் அவருடைய வசனத்தை கை கொள்வேன். தேவனுடைய வசனத்தை கை கொள்வேன் என்ற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் இது ஒரு ஜெப குறிப்பா நம்ம இதுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, மனிதனால ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு மனம் உவந்து கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது. மனிதனால் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு ஆசை வராது. உங்களுக்கும் எனக்கும் மனிதனுடைய தன்மை பாவத்தன்மையா இருக்கனால நீங்களும் நானும் விருப்பப்பட்டு பாவம் தான் செய்ய முடியும். நீங்களும் நானும் விருப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலக தான் முடியும். அதனால இந்த சங்கீதக்காரன் ஜெபத்துல சொல்றார், நீங்க எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க, நான் இந்த உயிரை கொடுத்ததுனால நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன், உம்முடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். நாம் பிழைத்து நீடித்து வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வதுதான் மதிப்பு மிக்க வாழ்க்கை. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சங்கீதம் 119 இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நான் என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்றேன்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நான் பரிசுத்தமா வாழ்றேன். பரிசுத்தமா வாழ்வது தான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்கிற சரியான வாழ்வு, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா தேவன் எனக்கு இந்த உயிரை கொடுத்துருக்கனால, தேவன் என்னை பிழைக்க செய்திருக்கனால நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்பதான் வாழணும். இந்த உயிர் என்னுடையது கிடையாது, என் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு. தேவன் எனக்கு கிருபையாய் எனக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த உயிரை கொடுத்தனால அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு ஏற்பதான் நான் வாழ வேண்டும். இப்ப தேவனுடைய சித்தம் என்ன? பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு வாழ வேண்டும் என்றால் வேத வசனத்தை கை கொள்ள வேண்டும். நம்ம இந்த 119 சங்கீதம் ஆசீர்வாதமான வாழ்வுனா என்னன்னு சொல்லுது, எப்படி ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்று சொல்லுது. அதே நேரத்துல ஆசீர்வாதமான வாழ்வுக்கான ரகசியத்தையும் சொல்லுது. அந்த ரகசியம் என்ன அப்படின்னா பரிசுத்தமான வாழ்வு. பரிசுத்தமான வாழ்வு தான் ஆசீர்வாதம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்தார். அவருடைய பரிசுத்தமான வாழ்வு இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம். அவர் பரிசுத்தமா வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு நமக்கு மீட்பு. அவர் பரிசுத்தமா வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன். அவர் பரிசுத்தமா வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து அந்த விடுதலையை பெற்று அந்த பாவத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா வாழலைன்னா உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதே போல நீங்கள் நானும் பரிசுத்தமா வாழும்போது, நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நம்ம இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்தி வாழும்போது இந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம சுற்றி இருக்கிற அநேகரை பாதிக்கும். இவங்க ஏன் இப்படி வாழ்றாங்க, இவங்க ஏன் வேதபூர்வமா வாழ்றாங்க என்ற கேள்வி அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தும். நிறைய நேரத்துல நம்ம பரிசுத்தமா வாழ தவறி விடுகிறோம். அநேக நேரத்துல விருப்பப்பட்டு பாவம் செய்யறோம். அநேக நேரத்துல தெரிந்து பாவம் செய்யறோம். பரிசுத்தத்தை தவிர்க்கிறோம். அதெல்லாம் பாவம். மனம் திரும்புவோம். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த உயிர் நான் பிழைத்து இருக்கிறேன். நான் பிழைத்து இருக்கிறது எதுக்குன்னா உம்முடைய வசனத்தை கை கொள்ள, தினந்தோறும் உம்முடைய வசனத்தை கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு விசுவாசினுடைய ஜெபம் அப்படியா இருக்கும். ஆண்டவரே, உடைய வசனத்தை கை கொள்ள உதவி செய்யுங்க. இந்த காலை நேரத்திலும் கூட பிடிப்பட்ட ஜெப சிந்தனையோடு இந்த நாளை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.